வணக்கம், என் பேர் நல்லத்தம்பி. இந்த கல்வெட்டு எங்கள் 300-400 ஆண்டுகளுக்கு முன்னே வந்திருக்க மாட்டேது எங்களுக்கு தெரியாது. பெரியவங்களாம் சொல்கிறாங்க, இந்த கல்வெட்டுக்கும் இந்த பாலிக்கும் தாரமங்கலத்தினுடைய கைலாசநாதர் கோவிலுடைய தெப்பக்குளத்துக்கும் பூ போட்டால் பருன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பாலி அன்றைக்கே உருவாகிருக்குது. இந்த கல்வெட்டு நிறைய பேர் பார்க்குறாங்களே தவிர இதுக்கு எந்த ஒரு பரிகாரமும் பண்ணலைங்க. ஆனால் இது எங்களுக்கு பாரம்பரியமாக எலமட்டி கிராமத்தில் பூசாரி ஒரு காவ கவுண்டரு அப்படிங்கிறவர் தான் இந்த கோயிலுக்கு முன்னுரிமையாக வருஷத்தில் தைப்பூசத்தன்னைக்கு தேர் திருவிழாவுக்கு மாட்டு மேலே எருது மேலே ஏறி இங்கேருந்தே போய் கொண்டாடிட்டு இருக்காங்க. எலமட்டி கிராமத்தை சார்ந்த அந்த உரிமையை இந்த எலமட்டி கிராமத்துக்கு சார்ந்துருக்குது. அவர் காவ கவுண்டருங்கிற பூசாரி காவ கவுண்டருக்கு அடுத்தது பூமா பெரியசாமிங்கிறவர் நடத்திட்டு வந்தார். இப்போ அவர் காலானதுனால இப்போ எங்கள் மகன் தோரை பார்த்துட்ருக்குறாப்பிங்க. அதனால் இந்த கல்வெட்டு நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க. இதனுடைய விளக்கம் அந்த கைலாசநாதர் கோவிலுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அதனால தான் இந்த கல்வெட்டு அந்த காலத்தில் இதில் உருவாக்கியிருக்கிறாங்க. அன்றைக்கி பெரியவர்கள்லாம் என்ன எப்படி வழிமுறை கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் பின்பற்றி எருது மேலே தான் போயிட்டுருக்காங்க. போய் தைப்பூசத்துக்கு தேர் திருவிழாவுக்கு இங்கேருந்து போனால் தான் அங்கே போய் இவங்க தொட்டு கொடுத்தா தான் தேரை இழுப்பாங்க. இது பெரிய கல்வெட்டு. இது எப்படி பண்ணாலும் 10-15 அடி நீளம் இருக்கும்ல. ஆமாங்க, இருக்கு. 15 அடி, இந்த பக்கம் ஒரு 5 அடி பிரம்மாண்டமாக இருக்குது. அழகான தமிழ் எழுத்து நல்லா சமீப காலத்தில் எழுத்து ஒரு 200 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு எழுத்துலாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மங்கள சின்னங்கள் வேறு முன்னாடி பாட்டு நாங்கள் எப்படி பண்ணி பார்த்தோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.